வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்டர் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு வீடியோ. இதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ பார்த்துடலாம். இப்போது நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. 12th பொறுத்தவரையும் கொஞ்சம் வித்தியாசமாக நினச்சிருப்பீங்க. ஈஸி தாங்க, கஷ்டம் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனுங்க. இன்ட்ரோடக்ஷன் வந்து அதிகமாக கேள்வி கேட்பாங்க சார் கேட்டிங்கன்னா, அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஆனால் பேசிக் இங்கே இருக்குது. இந்த பேசிக் தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. போக 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 ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டெரிவேஷன் போகிறப்போ இவ்வளோ தானே அப்படின்னு நினைப்பீங்க. சரிங்களா? ஃபஸ்ட் லெசன் பார்ப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எலக்ட்ரானா என்னங்க, ஸ்டாட்டிக்ஸ்னு என்ன தெரியணும். ஸ்டாட்டிக்ஸ்னா ஒரு ரெஸ்ட்டு. எலக்ட்ரானா எலக்ட்ரானை குறிக்கும். எலக்ட்ரானா என்னது? ஒரு எலக்ட்ரானை குறிக்கும். ஸ்டாட்டிக்ஸ்னா ஒரு ரெஸ்ட்டை குறிக்கும். ஓகேவா? அப்போது ஒரு எலக்ட்ரான் ரெஸ்ட் இருக்குன்னா, எலக்ட்ரான் வந்து ஒரு சார்ஜ். ஓகேவா? இப்போ ஒரு சார்ஜ் வச்சுக்கோங்களேன். சார்ஜ்னா நம்ம கியூன்னு எடுத்துக்குவோம். ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்குன்னா அதை சுற்றி என்ன கிரியேட் ஆகும்? இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ரெஸ்ட்டில் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களே ரெஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? டயர்டாக தூங்குவீங்க. வேறு என்ன பண்ணுவீங்க? எதோ ஃபோன் பார்க்கலாம், இல்லை டிவி பார்க்கலாம் நினைப்பீங்களே, டிஸ்டர்ப் வரும்ல. அதே போல் உங்களுக்கு ரெஸ்ட்டு, இப்போ நீங்கள் ரெஸ்ட்டுங்க இவ்வளோ டிஸ்டர்ப் வருதில்ல, ஒரு எலக்ட்ரான் ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ அதுக்கு எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும், அதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும், அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஏற்படும், அதுதான் இந்த லெசன் பார்க்க போகிறோம். அவ்வளோ சிம்பிள், அதான். சரிங்களா? அப்போது ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். அது அந்த அந்த ஃபீல்டை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுமாங்க. அதில் நிறையா டெரிவேஷன் வரும். அதை வச்சு நம்ம காஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். வேண்டிகிராஃப் வரும். கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படியே மேலே போவோம். இவ்வளோ தான் சிம்பிள். சரி, இது வரைக்கும் கேட்டதில்லை, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி வந்து ரியலி ஜஸ்ட் ஆர்கனைஸ் லைட்டனிங் அப்படி சொன்னது யாருன்னா ஜார்ஜ் கார்லின்னு சொல்லியிருப்பாரு. கேட்டாங்கன்னு எழுதிக்கோங்க, கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதோட ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்டு, கூலுமில் பார்ப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்ப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பார்ப்போம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். அந்த கொஷின் முக்கியமான கொஷின். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் கொஷின். அதே பாயிண்ட் சார்ஜ் 3 மார்க் கொஷின். அதை படிச்சு கொஞ்சம் டைபோல் 2 மார்க் கேட்பாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸு, காஸில் 4 அப்ளிகேஷன் இருக்குது. 4 அப்ளிகேஷன் ஈஸி. சிபிசி புக்கில் 4 அப்ளிகேஷன் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் இதில் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸு, காஸ்லா. ஓகேவா? காஸ்லா வந்து கூலும் லாவில் கம்பேர் பண்ணுற மாதிரி 3rd லெசன் இருக்கும். சரிங்களா? அதோட கண்டக்டர்ஸ், போலார், நான் போலாராக பிரிப்போம். டைஎலக்ட்ரிக் வந்துடும் 2 மார்க்கு. போலரைசேஷன்ஸ் இங்கே சும்மா தான் இருக்கும், ஆனால் அங்கே 7th லெசன் நிறையா இருக்கும். அப்புறம் வந்து கெப்பாசிட்டி சீரிஸ் பேரல் இங்கே இருக்குது. ஓகே, அடுத்து கெப்பாசிட்டர் ஃபுல்லாக பார்ப்பீங்க. இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜ் படிப்பீங்க, வேண்டிகிராஃப் படிப்பீங்க. இது எல்லாமே இந்த லெசனை படிப்பீங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் இல்லை, ஈஸி. அதுலேருந்து உள்ளே வாங்க, ட்ராவல் ஆகி வரப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்க, பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன். எலக்ட்ரோமேக்னட்டிசம் வந்து பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். இது ஜென்ரலுங்க, எல்லாருக்கும் தெரியணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள். 21st century primary due to occur understanding எலக்ட்ரோமேக்னட்டிசம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணாங்கன்னா, செஞ்சுரியில் தான் இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. நீங்கள் இங்கே பாக்ஸ் இருக்குல்ல, இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கு கதை சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் நிற்கிறீங்க, சரியா? தர மேலே நிற்கிறீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு போயிட்டுருக்கீங்க. எங்கே சார் போகிறீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகலாம், இல்லை பேசிட்டு போயிட்டுருக்கீங்க ஒரு இடத்துல. அப்படி போகிறப்போ நீங்கள் கீழே விழுந்துடுறீங்க. கீழே விழுறப்போ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? எல்லாருக்குமே தெரியும் சார், எம்ஜி சொல்லுவீங்க. எம்ஜின்னா என்னது? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஜி. சரி, உங்களை மேலே கயிறு போட்டு தொங்க விட்டா டென்ஷன் வைங்க. 11th படிச்சிருப்பீங்களே. எதுவுமே இல்லாமல் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இங்கே கீழே கிராவிட்டி இருக்கும். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிமோ. இது இல்லாமல் கீழே உங்கள் பாதம் இருக்குல்ல, அந்த பாதத்தில் ஒரு வகையான ஆக்டம்ஸில் இருக்கும், பார்ட்டிகல்ஸில் இருக்கும். அதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதில் என்ன ஆகும்? ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. சரியா? நீங்கள் நிற்கிறது ஸ்டெடியாக நிற்கிறீங்க அப்படின்னா, இந்த 2 ஃபோர்ஸ் இல்லாமல் 3வது ஃபோர்ஸ் சொன்னால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஏற்படும். அது இந்த லெசன் படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். எலக்ட்ரோமேக்னட்டிசம் வந்து நேச்சர், கிராவிட்டி இருக்குது, நார்மல் இருக்கும். உங்கள் அந்த பாதத்தில் அந்த சர்ஃபேஸில் ஏற்படுற ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ். ஈஸியாக இருக்கும். சரிங்க, பாருங்களேன். ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறீங்க. ஒரு ஹேண்ட்லேருந்து ஒரு ஹேண்டை புஷ் பண்ணுறோம். இப்போது சிம்பிளுங்க. இது என்னதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தள்ளுறீங்க, கையை வச்சு தள்ளுறீங்க வச்சுக்கோங்களேன். உங்கள் கையில் உள்ள
அந்த ஆட்டமும் அங்கே உள்ள ஆட்டமும் என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும், இன்டராக்ட் ஆகும். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாருங்க, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்ன ஆகும், டவுன்வேர்டு. நார்மல்னா அப்வேர்டு, தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நீங்கள் இடத்துல நேராக நிற்கிற காரணமாக இருக்கிறது என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்டாக முக்கியமான காரணமாக இருக்குது. சரியா, அடுத்து பாருங்க, பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகே பாருங்க, ஒரு ஸ்டேஷனரி சார்ஜ், ஸ்டேஷனரி சார்ஜ் சிம்பிள். இப்போ நம்ம என்ன எலக்ட்ரோனா ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் வச்சுக்கிட்டோமா, அந்த சார்ஜ் வந்து ஸ்டேஷனரினா ரெஸ்ட்டில் இருக்குது. அதை பற்றி படிக்க போகிறது என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஒரு கதை இருக்குது, அந்த கதை சொல்கிறேன். இது புக்கில் இருக்கா சார் கேட்டிங்கன்னா புக்கில் கிடையாது, நான் சொல்கிறேன். ஒரு ஒரு எத்தனை வருஷம் போக போகிறோன்னா, ஒரு 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போக போகிறோம். ஓகேவா, இங்கே ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2 மில்லியன் இயர்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி க்ரீக்கில் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆம்பர். ஆம்பர்ங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் பாருங்களேன். இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து எந்த வேர்லேருந்து எடுத்தாங்கன்னா க்ரீக் வேர்லேருந்து எடுத்தாங்க. என்ன வேர்டு, க்ரீக் வேர்லேருந்து எடுத்தாங்க. அந்த க்ரீக் பேரில் வந்து இது எலக்ட்ரான் சொல்லுவாங்க. க்ரீக் பேரில் இது என்னது, எலக்ட்ரான். இந்த சிபிசி புக்கில் இருக்குது. க்ரீக் வேர்ல அது பேர் என்னது, எலக்ட்ரான். இதுக்கு மீனிங் தான் ஆம்பர் சொல்லுவாங்க. இதுக்கு மீனிங் என்னது, ஆம்பர். அதுக்கு மீனிங் தான் ஆம்பர். எலக்ட்ரானுக்கு மீனிங் வந்து ஆம்பர். ஆம்பர்ங்கிறது ஒரு வகையான ட்ரீ, ரெசிஸ்டர் ஆஃப் ஃபாசிலைஸ் ட்ரீ சொல்லுவாங்க. ரைட், இங்கே கொடுத்துருக்கிறது. இப்போ நான் சொல்கிற கதைக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த சார்ஜ் எதுவுமே இல்லாத காலத்தில் ஒரு நபர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாருன்னா பட்டம் விட்டுட்டு இருப்பார். என்ன சார் பட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டம் தான். பட்டம் விட்டுட்ருக்கார், விற்கல விட்டுட்ருக்கார். சரிங்களா, சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இப்போது லீவு தானே, எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா பட்டம் விட போயிடுவாங்க. சரிங்களா, அதுபோல் இவர் பட்டம் விட்டுட்ருக்காரு. ஆனால் அவர் விட்ட நேரம் வந்து சாயங்காலம், அந்த நைட் டைமில். அந்த டைமில் அவருக்கு என்ன ஆகுதுன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குது. 2 மேகம் மோதுது. 2 மேகம் மோதுனா என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு மின்னல் வரும், இடி இடிக்கும்னு தெரியும். ஆனால் இந்த லெசன் தான் படிக்க போகிறீங்க எதனால அது வருதுன்ட்டு. அப்படி இவர் பண்ணிகிட்ருக்காரு. 2 மேகம் வந்து மோதி ஒரு டெண்டர் மாதிரி மின்னல் மாதிரி பட்டுருச்சு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த பட்டை சும்மா விட்டுருக்கலாம்ல, கீழே அவர் கைக்கும் அந்த 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 நூலுக்கும் ஒரு சாவி கனெக்ட் பண்ணியிருக்காரு. இது சாவி. இப்போது அந்த லைட்டனிங் வந்து இந்த பட்டத்தில் படுது. பட்டு கீழே சாவி தானே, மெட்டல் தானே, அதை பட்டு என்ன ஆகுதுன்னா இவர் கையில் அடித்து தூக்கி இங்கே விழுந்துடுறாரு. இதுலேருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டாருன்னா ஒரு சார்ஜ் இருக்குது, ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். இதான் ஃபஸ்ட்டு கதை. ஒரு சார்ஜ் இருக்குது அப்படி சொன்னது யார், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். கைட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் கண்டுபிடிச்சிருப்பார். இவருக்கு பின்னாடி ஒரு ஆள் வராரு, அவர் பேர் தான் கூலும். அவர் பேர் தானது கூலும். கூலும் வந்து கேபிட்டல் சி, யூனிட் வந்து என்னது கேபிட்டல் சி. ஓகேவா, இவர் சொல்கிறாரு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் நீங்கள் சொன்ன கரெக்டு தான், சார்ஜ் இருக்குது. ஆனால் அந்த சார்ஜ் வந்து 2 டைப் ஆஃப் சார்ஜ் தான். சார்ஜ் என்ன டைப்ஸு, 2 டைப்ஸ் தான். நீங்கள் சொன்ன ரைட் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். சார்ஜ் வந்து 2 டைப்பு. ஒன்று என்ன அதுனா பாசிட்டிவ் சார்ஜ் தான், ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். இதுலக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பார். ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, மைனஸு மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸு ப்ளஸ்ஸு. இது உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சது லெசன் ஈஸியாக இருக்கும். இங்கே இப்போ ப்ளஸ் ப்ளஸ் சேமாக இருக்கா, மைனஸ் மைனஸ் சேமாக இருக்கா, சேமாக இருந்தால் சிமிலர் சார்ஜ் பேர் என்னது பேர், சிமிலர், ஒன்றா இருக்குன்னு அர்த்தம். சிமிலர் சார்ஜ், சிமிலர் சார்ஜ். இதுக்கே இன்னொரு பேர் இருக்குது, லைக் சார்ஜ். ஒரே மாதிரி இருந்தால் லைக் சார்ஜ். ரைட், ப்ளஸ் ப்ளஸ்னால் சிமிலர், ரெண்டுமே ஒன்றா இருக்குது, சிமிலராக இருக்குது. ஒரே மாதிரி இருந்தால் லைக் சார்ஜ் சொல்லுவோம். மைனஸ் மைனஸ் சேமாக இருக்குது, லைக் சார்ஜ் சொல்லலாம். சரி சார், சேமாக இருக்குல்ல, இதில் என்ன சார் நடக்கும் கேட்டிங்கன்னா, சேமாக இருந்துச்சுன்னா ரிப்புள் ஆகும். இதான் நீங்கள் நோட் பண்ணோம். சேம் சார்ஜ் ஆல்வேஸ் ரிப்புள், ஆப்போசிட் சார்ஜ் ஆல்வேஸ் அட்ராக்ட். அவ்வளோதான். அப்போது சார் இதுக்கு ஆப்போசிட் சார்ஜ் வச்சுக்கலாம், பேர் வச்சுக்கலாம், அன்லைக் சார்ஜ் வச்சுக்கலாம். ஓகே, இது அப்படியே ஆப்போசிட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நமக்கு தேவை சேமாக இருந்தால் என்ன ஆகும், ரிப்புள் ஆகும். சேமாக இருந்தால் ரிப்புள் ஆகும், ஆப்போசிட்டாக இருந்தால் அட்ராக்ட் ஆகும். இது நோட் பண்ணி வச்சுக்கோ. இதான் கூலும் சொல்லியிருப்பார். இதை வச்சு தான் 3வது என்ன வந்திருப்பாங்க, ஹம்ப்ரி டேவி சொல்லுவோம். யார், ஹம்ப்ரி டேவி. அவர் வந்து ஃப்ராக் ஸ்விம் பண்ணியிருப்பார். ஃப்ராகை வந்து அந்த காலில் வந்து
ஒயரை வச்சுட்டு பேட்டரி வச்சு சும்மா தட்டி தட்டி பார்த்துருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் யார் வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் வோல்டா வந்திருப்பாரு. அவர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்பாரு, பேட்டரியே கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏன்னா அவங்க ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்க, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன கண்டுபிடிச்சாரு? சார்ஜ் கியூவை கண்டுபிடிச்சாரு. அதை யார் கண்டுபிடிக்கிறா? கூலும் கண்டுபிடிக்கிறாரு. பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்ட்டு. அந்த பிளஸ் மைனஸ் வச்சு இவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு? ஒரு பிளஸ் மைனஸ் இருந்தால் என்ன வந்துடும்? பேட்டரி வந்துடும்ல. பேட்டரி கண்டுபிடிச்சாரு யாரு? அலெக்சாண்டர் வோல்டா. சயின்டிஸ்ட்னா அவங்களே எல்லாமே கண்டுபிடிக்கல, ஒரு ஆள் கண்டுபிடிச்சதை எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளோதான். சரியா? அதுக்கப்புறம் அஞ்சாவதா வராங்க. அஞ்சாவதா வர்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, ஆஸ்டட் சொல்லுவாங்க. அவர் பேர் என்னது? ஆஸ்டட். இவரை பற்றி தேர்ட் லெசன் படிப்பீங்க, நம்ம 12th தேர்ட் லெசன். இவர் தான். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு சார்ஜ் போயிட்டு இருக்கும், கரண்ட் போயிட்டு இருக்கும், எதாச்சியா ஒரு மேக்னெட்டிக் நீடியில் வச்சிருப்பாரு. இந்த கரண்ட் போகுது, ஆனால் இங்கே நீடியில் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டும். கேல்வனோமீட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். கேல்வனோமீட்டர் டிஃப்ரென்ஸ் காட்டுது. எப்படி காட்டுது அப்படின்னு யாருக்குமே தெரியல. நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க, என்ன கண்டுபிடிக்கிறது, இது எப்படி வந்துச்சு, எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லாஃபிங் கேஸ் கண்டுபிடிச்சிருப்பார்ல, அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரும் யோசிச்சுட்டு இருப்பாரு. அவர் எதிர்ச்சியாக போயிட்டு இருக்கப்போ ஒரு நபரை பார்ப்பாரு. யாரு? ஒரு நபர். அந்த பையன் அந்த என்ன பார்த்தீங்கன்னா, அந்த புக் விற்கிற பையன். அவர் பார்த்துருப்பாரு, நான் வந்து உங்களுக்கு இது சேர்ந்துக்கிறேன், உங்கள் லேபில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், வேலை கொடுத்தாங்கன்னு இருப்பார். நான் சின்ன பையன். இவரும் சரி பரவாயில்ல, லேபில் தானே இருக்கேவா அப்படின்னு கூட்டிகிட்டு போவார். அப்புறம் அந்த பையன் சொல்லுவான், சார் இது மாதிரி கொஞ்ச நாள் ரிசர்ச் பண்ணிட்டு கரண்ட் போகுது, இது ஒரு ஒயர், இதில் கரண்ட் அனுப்புகிறோம், இந்த கரண்ட்டை சுற்றி என்ன கிரியேட் ஆகும்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும்? கரண்ட்டை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அங்கே நீங்கள் ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும், அதனால டிஃப்ளெக்ஷனை காமிச்சிருக்கும் இருப்பார். இவர் வந்து எனக்கே சொல்கிற இடம் அமுச்சு விட்ருவார். அது அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே துரத்தி விட்ருவார். அப்படி அந்த வெளியே வந்து ஒரு பாப்புலரான பையன் தான் யாருன்னா ஃபாரடே. ஃபாரடே இவரை பற்றி நீங்கள் தேர்ட் லெசன்லையும் படிப்பீங்க, ஃபோர்த்லையும் படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இவர் தான். ஓகே, ஃபோர்த் லெசன் இவர் இருப்பார் ஃபுல்லாக. சரி, ரைட். அப்புறம் இவர் ஒரு மீட்டிங்கை சொல்லி பாருங்க. ஏன்னா ஒரு மீட்டிங்கில் சொல்லி இது போல் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணலான்னு இருப்பார். ஆனால் எல்லாமே சிரிச்சிருப்பாங்க. இவர் சும்மா சொல்லியிருப்பார், ப்ரூவ் பண்ணி காமிச்சிக்க மாட்டார். இவருக்கு அடுத்து ஒரு ஆள் வருவார், அவர் பேர் வந்து மேக்ஸ்வெல். சார் கிரிக்கெட் பிளேயராக கேட்டிங்கன்னா இல்லை, ஓகேவா? மேக்ஸ்வெல் வருவார். மேக்ஸ்வெல் வந்து இவருக்கு வயசாயிரும்ல, சின்ன பையன் ஓடி வருவார், இங்கே ஃபேரடே வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு கடைசி ஃபேரடே வந்து கூப்பிடுவார். அப்போ இவர் வீட்டில் இருப்பார். ஃபேரடே நீங்கள் சொன்ன கரெக்டு தான், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ங்கிறது ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன வேணால் செய்யலான்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. வெறும் 4 ஈக்குவேஷனில் வெறும் 4 ஈக்குவேஷன் போட்டிருப்பாரு. 4 ஈக்குவேஷன் சொல்லிடுவார் இப்படி ஒன்று இருக்குன்ட்டு. இவரை பற்றி 5th லெசன் படிப்பீங்க, ஓகேவா? இவ்வளோ தான், இது தெரிஞ்சால் போதும். சரி, இப்போ சொன்ன கதை இங்கே இருக்கும், இங்கே பாருங்கள். மற்றபடி இந்த தியரி பார்ட் நமக்கு தேவையில்லைங்க. இங்கே பாருங்கள், 18th சென்ச்சுரியில் வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு? சார்ஜ் கண்டுபிடிச்சிருப்பாரு. சார்ஜ் ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், ஒன்று நெகட்டிவ் சார்ஜ். ஆனால் இந்த ஃபார்முலா போட்டது என்னது? ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சொன்னது யார்? பெஞ்சமின் கூலும் சொல்லியிருப்பாரு. சரியா? இங்கே பாருங்க, நெட் சார்ஜ் வந்து என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் ஆட் பண்ணுங்க 0 தானே. அப்போ 0 வந்து அது என்ன? எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அவ்வளோ, எலக்ட்ரிக்கலி என்னது? நியூட்ரல். சரி, இங்கே பாருங்க, ஒரு சார்ஜ் வந்து நெகட்டிவ் பார்ட்டிகலாக இருக்குது. சிம்பிள். இங்கே பாருங்க, ஒரு சார்ஜ் இது கியூ வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் என்ன அது கியூன்னு வச்சுக்கணும். இது மைனஸாக இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? மைனஸ் சார்ஜாக இருக்கும். அப்போ அது எலக்ட்ரானாக இருக்கும். எலக்ட்ரான் ஆல்வேஸ் மைனஸ், புரோட்டான் ஆல்வேஸ் பாசிட்டிவ். புரோட்டான் வந்து பாசிட்டிவ் கியூ, எலக்ட்ரானா நெகட்டிவ் கியூ. நியூட்ரல் வந்து 0வா இருக்கும். நியூட்ரல் ஆல்வேஸ் என்னது? 0 தான். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்டாங்கன்னா 2 மார்க் தான், இல்லை 1 மார்க்காக கூட கேட்கலாம். சார்ஜிங் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை வந்து ரப் பண்ணுறோம், தேய்க்கிறோம். தேய்ச்சி அதுலேருந்து சார்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அது ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் சொல்லுவாங்க. சிம்பிளுங்க. இப்போது 2 ஆப்ஜெக்ட் ரப் பண்ணுங்க. ரப் பண்ணுறப்போ அதுக்கு இடையில வந்து ஒரு சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது பேர் வந்து ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜ். இவ்வளோதான், சிம்பிள். இங்கே பாருங்க, பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ். மோஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம யூனிவர்ஸில் எல்லாமே மேடப் ஆஃப் ஆட்டம் தான். ஈச் அண்ட் எவரி பார்ட்டிகல் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம். தெரிஞ்சிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும், தெரியாது சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆட்டம் எல்லாமே என்ன இருக்கும்? சார் ஒரு ஆட்டம் இருக்குது, ஓகேவா? ஒரு ஆட்டம் இருக்குது. அந்த ஆட்டம்குள்ளே என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும்.
ஓகேவா? இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஒரு ஆட்டம்ல. புரோட்டான், நியூட்ரானும் ஒண்ணா இருக்கும். எலக்ட்ரான் அதை சுத்தி சுத்தி வரும். சரிங்களா? இங்க பாருங்க. SI யூனிட் ஆஃப் சார்ஜ் கூலும். SI யூனிட் ஆஃப் சார்ஜ் கூலும். இது உங்களுக்கு தெரியணும். இது 1 மார்க்கோட கேட்பாங்க. SI யூனிட் ஆஃப் சார்ஜ் என்னது? கூலும். எழுதுங்க. சார்ஜ் எழுதிக்கோங்க. சார்ஜுக்கு வேரியபிள் என்னது? Q. யூனிட் என்னது? கூலும். கேபிட்டல் C. சரியா? அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன பண்றோம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ரப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்போ 2 ஆப்ஜெக்டை தேய்க்கிறோம். தேய்க்கிறப்போ உங்க கையை தேய்ங்களேன், என்ன ஆகும்? ஹீட் ஆகும்ல. அப்போ 2 சார்ஜ் இடையில டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? சொன்னது யாரு? பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அது கீழே ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். ஒரு சார்ஜ் வந்து என்ன பண்ண முடியாது? நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது. அதை கிரியேட் பண்ண முடியாது. அழிக்கவும் முடியாது. அதாவது நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்களே. ஒரு சார்ஜை வந்து என்ன பண்ண முடியாது? கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஆனா அதை ஒரு ஃபார்ம்ல இன்னொரு ஃபார்ம் மாற்ற முடியும் படிச்சிருப்போம்ல. ஆனா அது பிசிக்கல் ப்ராசஸ் மூலமா நெட் சார்ஜ் என்ன ஆகும்? 0 கொண்டு வரலாம். அவ்வளோ நெட் சார்ஜ் 0 கொண்டு வரலாம் தவிர அதை நம்ம என்ன பண்ண முடியாது? கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. பாருங்க, குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். சரி, இதுக்கு பார்க்க முன்னாடி ஒன்று சொல்லணும். நான் சொல்லாம விட்டேன். எங்க எழுதுறது? இங்க எழுதுறேன். இது நம்ம சொல்லணும். இது தெரிஞ்சது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ். ஒரு சார்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது எத்தனை டைப்ஸ்ல பண்ணலாம்னா 3 டைப்ல பண்ணலாங்க. எத்தனை டைப்ல பண்ணலாம்? 3 டைப்ல. இது எழுதி வச்சுக்கோங்க. 1 2 3. 1 வந்து ஃப்ரிக்ஷன். ஒன்னு ஃப்ரிக்ஷன். ஒன்னு ஃப்ரிக்ஷன். FIRCTION ஃப்ரிக்ஷன். ஒன்னு கண்டக்ஷன். ஒன்னு கண்டக்ஷன். மூணாவது இண்டக்ஷன். 3 வகையா நம்மள ஒரு சார்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க. ஃப்ரிக்ஷன்னா பாத்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஃப்ரிக்ஷன் மூலமா. ஒரு 2 ஆப்ஜெக்ட் ரப் பண்றோம்ல, உராய்தல் சொல்லுவாங்க. ரப் பண்ற மூலமா 2 ஆப்ஜெக்ட் தேய்க்கிறீங்க. தேய்ச்சிங்கன்னா அது மூலமா ஒரு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ப்ராசஸ் பேர் வந்து ஃப்ரிக்ஷன். கண்டக்ஷன்னா டச் பண்றது, டச். இண்டக்ஷன்னா வித்தவுட் டச். வித்தவுட் டச். வித்தவுட் டச். இங்க பாருங்க. வித்தவுட் டச்னா என்னது? டச்னா என்னது? கண்டக்ஷனு. வித்தவுட் டச்னா இண்டக்ஷனு. ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிளா சொல்றேன். 2 ஆப்ஜெக்ட் ரப் பண்றீங்க. ரப் பண்ற மூலமா சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இப்போ ப்ராசஸ் பேர் என்ன? ஃப்ரிக்ஷன். டச் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு. ஒரு சில்க் கிளாத் எடுத்துக்கிறீங்க. ஒரு கிளாத் எடுக்கிறீங்க. அப்படியே கிளாத்தை வந்து அந்த கிளாஸ் மேல தேய்ங்களே, அதுல என்ன ஆகுனா ஒரு டைப் ஆஃப் சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ப்ராசஸ் பேரு கண்டக்ஷன். சிம்பிளா சொன்னா 2 ஆப்ஜெக்ட் வந்து ஒட்டி தேய்ச்சிங்கன்னா கண்டக்ஷன். இப்போ 2 கை தேய்ங்களே, தேய்ச்சு இப்போ 2 கை அட்டாச் பண்ணி தேய்ங்க, அந்த ப்ராசஸ் பேர் என்ன? கண்டக்ஷன் சொல்லுவீங்க. டச் பண்ணி ஒரு சார்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா அது கண்டக்ஷன். வித்தவுட் டச்சிங்னா நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, டச் பண்ணாமலே க்ளோஸா வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சிம்பிளுங்க. இப்போ நீங்க சேர்ல உட்காந்துருப்பீங்க. உங்க கையை வந்து பக்கத்துல கொண்டு போங்களே, உங்களோட ஹேர் வந்து அப்படியே நீட்டிட்டு நிற்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டக்ஷன்ல வரும். ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அது என்னது? இண்டக்ஷன். டச் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா கண்டக்ஷன். 2 ஆப்ஜெக்ட் வந்து ரப் பண்ணோம்னா, ஃப்ரிக்ஷன் மூலமா ரப் பண்ணோம்னா அது ஃப்ரிக்ஷன். இவ்வளவுதாங்க. இது தெரியணும், அதுக்காக தான் சொன்னேன். சரிங்க. இப்போ குவான்டிசேஷன் சார்ஜ் பார்த்துடலாம். இது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Q = NE. Qனா என்னது? சார்ஜை குறிக்கும். என்னன்னா நம்பர் ஆஃப் சார்ஜை குறிக்கும். Eனா ஒரு எலக்ட்ரானை குறிக்கும். இந்த Eக்கு வந்து வேல்யூ தெரியணும். Eயோட வேல்யூ பாருங்க. 1.6 × 10⁻−19. இது முக்கியம். இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. E = என்னது? 1.6 × 10⁻−19 கூலும். முக்கியமா தெரியணும், பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தியரி இருக்காது, ஃபுல்லா டெரிவேஷனா தான் இருக்கும். டெரிவேஷன் போறப்ப நான் இன்னொரு சீட்ல போடுறேன். இங்க கொஸ்டின் காமிச்சேன்னா அங்க சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிள் 1.1. இந்த சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஓகேவா? இந்த சம் நான் இப்போ சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க. எக்ஸாம்பிள் 1.1. Calculate the number of electron in 1 coulomb.
ஃபர்ஸ்ட் கிவன் எழுதுங்க. இப்படி கிவன் எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 1 கூலுமா 1 சி. கூலும்னா என்னது? கூலும் எதோட யூனிட்? சார் கூலும் எதோட யூனிட் சொல்லுங்க. அப்படின்னா கூலும்னா என்னது சொன்னேன்? சார்ஜோட யூனிட் சொன்னா. கியூ சி கூட என்னது? 1 சி கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்குறாங்க. அதாவது என்ன கேட்குறாங்க? ஏதாவது என்ன கேட்குறாங்க? இப்போ இதை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்க பாருங்க. Q = NE. இது என்ன சார் கேட்டீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். மேலே பார்த்தோமா? இப்போ நம்ம கேட்குற என்ன கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்களா? அப்போ N = என்ன எழுதணும்? Q/Eன்னு எழுதணுமா? N = என்ன எழுதணும்? Q/Eன்னு எழுதணுமா? எழுதியாச்சு. என்ன எழுதியாச்சு? Q = NEன்னு எழுதியாச்சு. இப்போ பார்ப்போம். N = Q என்ன அங்கே கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்கு வேல்யூ தெரியாதுல்ல. நான் என்ன சொன்னேன்? ஈக்கு வேல்யூ நாம சொன்னா என்னது? 1.6 × 10⁻−19. அது எழுதுங்க. 1.6 × 10⁻−19. இது மேலே கொண்டு போங்க. அப்போ 1 × 10⁻19 டிவைடட் பை 1.6 எப்படி எழுதலாம்? 16 / 10 எழுதிக்கலாமா? சார் புரியலையே. இங்கே பாருங்க, ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கு. 1.6 ஒரு நம்பர் தள்ளி தானே பாயிண்ட் இருக்கு. ஒரு நம்பருக்கு கீழே ஒரு 0 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டிவைட் பண்ணுறப்ப. அதுக்காக சொல்கிறேன். இது மேலே வரப்போ என்ன ஆகும்? ரெசிபிக்கலாக மாறுமா? 10 × 10⁻19 டிவைட் பை 16. இப்போ டிவைட் பண்ணுங்க. 10 வைங்க, 16 வெளியே வைங்க. அடங்குமா? அடங்காது. அப்போ நான் வைங்க 0 போட்டு ஒரு பாயிண்ட் வைக்கணும். 0 சேருங்க. எத்தனை டைம் போகும்? 6 டைம் போகுமா? 6 டைம் போடுங்க. 6 6 36 3 96 வருது. நம்ம 7 டைம் போட முடியாது, மேலே போயிடும். அதனால 96. ஓகேவா? 6 டைம் போட்டா பேலன்ஸ் என்ன வருது? 4. பாயிண்ட் வச்சனால நீங்கள் என்ன பார்த்துக்கலாம்? 0ன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ எத்தனை டைம் வரும்? 2 டைம்ஸ் போட்டால் 32, 3 டைம்ஸ் போட்டால் 48 போயிடுது. அப்போ 2 டைம் தான் போட்டாகணும். என்ன வரும்? 32. திருப்பி என்ன வரும்? 80. தெரியும் நினைக்கிறேன். எழுத்து தெரியலன்னா சொல்லுங்க. 8. இது 32. ஓகேவா? இப்போ எத்தனை டைம் வரும் பாருங்க. 16 5s are 80. ஓகேவா? 80. 0 வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ நம்ம எழுத போகிற வேல்யூ இங்கே பாருங்க. 0.625 இன்ட்டு என்ன இருக்கு? 10⁻19. நீங்கள் இதை தான் டிவைட் பண்ணுறீங்க. இந்த 10 திருப்பி எழுதாதீங்க. இது 2 டிவைட் பண்ணி தான் ஆன்சர். ஓகேவா? 10⁻19. ஒரு பாயிண்ட்டை நீங்கள் இங்கே கொண்டு வர போகிறீங்க. இந்த பாயிண்ட்டை நான் இங்கே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன்னா இங்கேருந்து ஒரு 10 எடுத்துக்கலாமா? இதே இங்கே பாருங்க, சிம்பிளுங்க. நோட் பண்ணி வைங்க, குழப்பிக்காதீங்க. டெசிமலில் ஒரு 10ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு, 2.5ன்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். டெசிமல் ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை டிவைட் பண்ணுறீங்க. அப்போது டிவைட் பண்ணுறப்போ அந்த பாயிண்ட் முன்னாடி போகும். அதே ஏதோ பாயிண்ட் வச்ச வேல்யூ இருக்கு, அதை மல்டிப்ளை பண்ணோம்னா அதோட பாயிண்ட் பின்னாடி வரும். புரியுதா? சரி, எனக்கு பண்ணி காட்டுங்களேன். பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, 2.5 டிவைட் பை 10 போடுங்க. இப்போ 2 5 இருக்கு. எத்தனை நம்பர் தள்ளி இருக்கு? ஒரு நம்பர் தள்ளி இருக்கு. இந்த 10க்கு என்ன வரும்? திருப்பி ஒரு இங்கே வரும். அப்போ 0.25 போடணும். இதே 2.5 வைங்களே. 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணுறப்போ பாயிண்ட் பின்னாடி வருமா? அப்போ 25.0 அப்படி வைக்கணும். புரியுதா? இப்போ பாருங்க, இதுக்கு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பாயிண்ட் இங்கே கொண்டு வரணும். எத்தனை நம்பர் தேவைப்படும்? ஒரு நம்பர் நவுத்துறதுக்கு ஒரு 0 தேவை. அப்போ இங்கேருந்து ஒரு 0 எடுத்துக்கலாமா? எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? நவுத்திட்டேன். அப்போ 6.25 வந்துருச்சா? எத்தனை 0 எடுத்துக்கிட்டேன்? ஒரு 0. இங்கே எத்தனை 0 இருக்கு? 19 0 இருக்கு. அப்போ 1 போச்சுன்னா 10⁻18. இது என்னது? n. ஓகேவா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன யூனிட் போடணும்? ஈன்னு போட்டால் கூட போதும், ஸ்மால் இ போட்டால் போதும். ஓகேவா? இவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. நாளைக்கு கூல்மில் பார்ப்போம். அதுக்கப்புறம் டெரிவேஷன் போயிடலாம். ஓகேவா? இது இன்ட்ரோடக்ஷனால கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெரிவேஷன் சால்வ் பண்ணுறப்போ வேறு ஷீட்டில் சால்வ் பண்ணுறேன். ஏன்னா இது தெரியாதுல்ல, அது பிளெயின் ஷீட்டில் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சம்மலை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, டவுட்டாக இருங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இப்பயே படித்து வச்சுருங்க, நோட்டில் எழுதி வைங்க. வீக்கெண்ட் டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.